நான் வந்து இது நேற்று நான் சமைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்காக பன்னீர் போட்டு நிறைய பன்னீர் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன். அவங்க வந்து வெஜிடேரியன். ஸோ சாட்டர்டேவே நம்ம வெஜிடேரியன் தான் செய்வோம் மோஸ்ட்லி. ஸோ இது வந்து பன்னீர் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், உளுந்து வடை பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். ஸோ அடைக்கும் இட்லியும் பண்ணியிருந்தேன். அதனால் சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி. அடுத்து வந்து சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பார் முருங்கைக்காய், கேரட் எல்லாம் போட்டு செஞ்சது சாம்பார். அப்புறம் வந்து பச்சைப்பயிறு அடை பண்ணியிருந்தேன். பச்சைப்பயிறு நம்ம பெசரிட்டு செய்வோம்ல, அந்த மாதிரி. ஆனால் அடை வெர்ஷன், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு பச்சைப்பயிறு அடை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பண்ணியிருந்தேன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் சீரக சம்பா ரைஸில். நீங்கள் பொங்கல் வந்து சீரக சம்பா ரைஸில் செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். ஸோ பொங்கல் பண்ணியிருந்தேன். அப்புறம் மினி இட்லி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக மினி இட்லி வந்து இந்த மாதிரி சாம்பார் இட்லியாக தான் சர்வ் பண்ணியிருந்தேன் நான். ஒரு பவுலில் போட்டு 4 இட்லி வச்சு ஒரு ஃபுல் கரண்டி ஃபுல்லாக சாம்பார் ஊற்றி மினி இட்லியாக நான் வந்து சர்வ் பண்ணியிருந்தேன். அப்புறம் டெசர்ட்டுக்கு வந்து இந்த பாயசம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிறது. ஜவ்வரிசியும் பாசி பருப்பும் போட்டு வெல்லம் போட்டு செய்கிற பாயசம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய வந்து பாதாம் ரோஸ்ட் பண்ணி போட்டிருப்பேன். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நல்லா ஹெவியாகவும் இருக்கும். ஸோ வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லை. வெல்லம், பாசிப்பருப்பு, அப்புறம் நட்ஸு நிறைய போடுவேன். திராட்சை வறுத்து போட்டிருப்பேன். அப்புறம் வந்து ஜவ்வரிசி, அவ்வளோதான். பால் கொஞ்சம், அவ்வளோதான். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்டருக்கு வந்து நான் எக் பஃப்பும் வெஜிடபிள் பஃப்பும் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, அதனால உங்களுக்கு நான் காட்டலை. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ லெஃப்ட் ஓவர் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் சமைக்கலை. இதுதான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்களோட லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எல்லாமே இது தான். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட சாப்பாடு. நேற்று நைட்டு இது தான் சாப்பிட்டோம். ஸோ நீங்கள் பார்ட்டி ஏதாவது செய்கிறீங்க, பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.